தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றம். மேற்கு வங்க ஆளுநர் அனந்த போஸ் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடவடிக்கை. தெலங்கானா, பீகார், நாகாலாந்து உள்ளிட்ட 8 மாநில ஆளுநர்கள் மாற்றம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதிரடி உத்தரவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்ததை கொண்டாடிய ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம். திருச்சி சிவா, கான்ஸ்டைன் ரவீந்திரன் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர் தம்பிதுரை இபிஎஸ் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் பாமக தலைவர் அன்புமணி. சென்னை நந்தம்பாக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி. பொதுமக்கள், பத்திரிகை, ஊடக வல்லுநர்கள், சான்றோர்கள் கருத்துகள் மீது கலந்துரையாடல். மதவெறி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு மடல். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் என்றும் உறுதி. ஆஃபர் கொடுத்தேனும் திமுக கூட்டணியை உடைக்கலாம் என சிலர் கற்பனை கோட்டைகளை கட்டினர். ஆட்சியில் பங்கு தருவதாக தாவேக அறிவித்ததை மறைமுகமாக சுட்டிக்காட்டி விமர்சனம். தமிழ்நாட்டில் சாதிய படுகொலை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது. ஆனாலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.
தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தகவல். திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை. செய்ய இருக்கிறோம். அதை இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். எந்த தேதியில் இருந்து இந்த கமிட்டி மீட்டிங் என்பதை அப்பொழுது தேமுதிக சார்பாகவும் நாங்கள் கமிட்டி அமைச்சு அந்த குழுவில் போய் பேசுவாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். திமுக காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கைகள் வேறு என்றாலும் தேர்தல் வரும்போது தியாகம் செய்ய வேண்டும். எல்லோரும் தியாகம் செய்தால்தான் கூட்டணியை உருவாக்க முடியும் என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் பேட்டி. தமிழகத்தில் ஒரு மதத்தை வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் திமுக கூட்டணிக்கு உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் வாக்களிக்க கூடாது. சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். ஒரு மதம் சார்ந்த கட்சியாக ஒரு மதத்தை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தும் ஒரு கூட்டணிக்கு நாம் உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் ஆதரவு தரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம், பயணிப்போம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம். பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற அச்சத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் விடுபட வேண்டும். பெயருக்கு மட்டும்தான் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அதேவேளையிலே சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும் ஒரு கட்சி பயன்படுத்தி வருகிறது. இங்கே நான் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் அதை நான் பேசியாகவே. உண்மையான இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உறுதி. ஜனநாயக கூட்டணி என்பது எந்த ஒரு மதத்திற்கோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ எதிரான கூட்டணி அல்ல என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் வழித்தடத்தில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் தொடக்கம். தெற்கு ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் ஜனகுமார் கார்க் ஆய்வு. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை வரும் 10ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோவை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த நபர் சுட்டுப்பிடிப்பு. சூலூர் அருகே பதுங்கியிருந்த நபரை பிடிக்க முயன்றபோது தாக்குதலில் ஈடுபட்டதால் சுட்டுப்பிடித்ததாக காவல்துறை விளக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான 4 தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பரமக்குடி, திருவாடானை, திருப்புல்லானி மற்றும் கீழக்கரை காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மா திகாரி நியமனம். தற்போதுள்ள தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா இன்றோடு ஓய்வு பெறும் நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவு.
விபத்தில் பலியான தனியார் நிறுவன அதிகாரி குடும்பத்திற்கு 3,30,00,000 ரூபாய் இழப்பீடு. காப்பீட்டு நிறுவனத்திற்கு சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் உத்தரவு. உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிறப்பு ஏற்பாடு. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தேர்வுகள் வழக்கம் போல நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் சிதாராஜ் உத்தரவு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பின்லாந்து பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்டப் சந்திப்பு. இருதரப்பு உறவை மேம்படுத்துதல், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியாவும் பின்லாந்தும் சட்டத்தின் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டுள்ளன. எந்த ஒரு விவகாரத்திலும் ராணுவ மோதலால் தீர்வு காணக்கூடாது என ஈரான் மீதான போரை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்தியாவும் பிரான்சும் இணைந்து போரை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளும் என பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்க போர் நமது வாசலுக்கே வந்துவிட்ட நிலையில் பிரதமர் மோடி வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன் என ராகுல் கேள்வி. அமெரிக்காவிடம் நாட்டையே விட்டுக் கொடுத்த ஒரு பிரதமரை பெற்றுள்ளதாகவும் விமர்சனம். பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் முன்னிலையில் மாநிலங்களவை பதவிக்கு வேட்புமனு தாக்கல். பீகார் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய எதிர்ப்பு. நிதிஷ் வீட்டின் முன் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட ஐக்கிய ஜனதா தள கட்சியினர். ஈரான் உச்ச தலைவர் காமேனி மறைவுக்கு இந்தியா தரப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரங்கல். டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்று இரங்கலை பதிவு செய்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர். காமேனி கொலைக்கு பழி தீர்க்கவே இஸ்ரேல் மீது தாக்குதல். என்ன நடந்தாலும் சரணடைய மாட்டோம் என ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் திட்டவட்டம். போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து. நாளை முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான், கேமரூன், மியான்மர், சூடான் ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி விசா ரத்து. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் இங்கிலாந்து அரசு அதிரடி நடவடிக்கை. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுனின் திருமண நிகழ்ச்சி. அரசியல் தலைவர்கள், சினிமா, விளையாட்டுத்துறை பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பங்கேற்று வாழ்த்து. சென்னையில் தயாரிப்பாளர் கல்பாத்தி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா ஒன்றாக பங்கேற்பு. விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் வருகை தந்த வீடியோ இணையத்தில் வைரல்.
கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்கள் நிறுத்தினால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். வேறு ஒன்றும் செய்ய முடியாது என நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி ஒப்பட்டார்.